7:50. என் பேரு மகேஸ்வர் சுப்பிரமணிய ஐயர். நான் வந்து சென்னை கிரகம்பாக்கத்துல இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வர்ஸ்டான என்னோட ஹெல்த் கண்டிஷன்ல நான் இருந்தேன். அதாவது கொரோனா பீரியடுக்கு முன்னாடி இந்த கம்யூனிட்டியில நான் ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு வெயிட் வந்து மிக 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 அதிகம். நீங்க பாக்குறீங்களா, 152 கிலோக்கு மேல வெயிட் இருந்தது எனக்கு. அண்ட் ஒரு ஈட்டிங் ஹேபிட்ஸ், எதை கண்டாலும் சாப்பிடணும், நேரம் விடாம சாப்பிடணும், அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல நான் இருந்தேன். ஸோ படிப்புக்கு ஆரோக்கியத்துக்கு தொழில் கூட சம்பந்தம் கிடையாது. என்னோட படிப்பு வந்து இது இருக்கு. நான் பாருங்க, நான் இந்த மாதிரி படிப்பு படிச்சிருந்தேன், என்ன மாதிரி உத்தியோகத்துல இருந்தேன். நான் ஒரு பேங்கரா இருந்தேன். அப்போ பல ஊர்கள்ல, பல நாடுகள்ல, பல இடங்களுக்கு நான் போக வேண்டியிருக்கும். அப்பப்போ அந்த ஊர்ல போனா முதல்ல பார்க்க வேண்டியது என்னன்னா, அங்க என்ன சாப்பிட கிடைக்கும். அதுதான் என்னோட முதல் கிரைட்டீரியா இருக்கும். ஸோ அது பிளான் வச்சுதான் அந்த மாதிரி ஊருக்கு போவோம். அந்த மாதிரி தான் என்னோட கண்டிஷன் இருந்தது. ஸோ ஒரு பர்டிகுலர் தருணத்துல கொரோனா பீரியட்ல என்னோட வேலை போன பிறகு நான் வந்து ஃபுல் டைமா ஒரு வெல்னஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் கோச் ப்ரொஃபஷனலா மாறி இன்னைக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை நான் லீட் பண்றேன். ஏன்னா இந்த உணவு வந்திருக்கேன்னா இன்னைக்கு நான் வந்து உயிரோட இருந்திருப்பேன்னா எனக்கு தெரியாது. ஸோ என்னோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, இந்த 150 கிலோ வெயிட்ல நான் இருக்கும்போது எனக்கு இருந்த சேலஞ்சஸ் வந்து என்னன்னா, ஒபிசிட்டி 40+ BMI எனக்கு இருந்தது. பிளட் சுகர், இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட்ஸ், எல்லாருமே நோட் பண்ணுங்க. HbA1c லெவல், அதாவது என்னோட 3 மாசத்தோட சுகர் ஆவரேஜ், சிம்பிள் டர்ம்ஸ்ல சொன்னா அது 11க்கு மேல இருந்தது. ஹை பிளட் பிரஷர் அண்ட் எனக்கு வந்து பிபி 250, 110, 120 இந்த மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா பிளட் டொனேஷன் பண்ணிருந்த ஆளு. ஆனா என்னோட உடல் பருமன் ஜாஸ்தியானனால, சுகர் வந்தனால, பிபி இருந்தனால ஐ அம் நாட் எலிஜிபிள் ஃபார் டொனேட்டிங் பிளட். அந்த மாதிரி கண்டிஷன்ல போயிட்டேன். இதுக்கு மேல ஒரு 14 வருஷமா நான் வந்து டைப் 2 டயபெட்டிஸோட இல்லாம ஸ்லீப் ஆப்னியா, அதாவது உட்காந்துட்டே தூங்குறது, பேசிட்டே இருக்கும்போது தூங்கிடுறது, இந்த மாதிரி கண்டிஷன் நான் இருந்தேன். வெரி லோ செல்ஃப் எஸ்டீம். என்னால வந்து நிக்க முடியாது. நின்னான தொப்ப தள்ளி இருக்கும், இடுப்பு வலி, முதுகு வலி, முழங்கால் வலி, கை கால் வலி. என்னோட ஒரு பர்டிகுலர் தருணத்துல என்னோட வந்து காலுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு என்னோட கால் வந்து வளைய தொடங்கிருச்சு. வெயிட்னால தொப்ப முன்னாடி தள்ளி இருக்கும்போது பின்னாடி நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்பட்டது. கால் நரம்புகள் சொல்றேன். அடிக்கடி மசில் கிராம்ஸ் வரும். இந்த மாதிரி கண்டிஷன்ல நான் இருந்தேன். பிளஸ் ஒரு சீனியர் கம்பெனி GM இருந்ததுனால நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டினால நிறைய சாப்பாடு, நிறைய வாங்கி வச்சுக்கிறது, நிறைய சாப்பாடு கொடுக்கறது, அதெல்லாம் நான் இந்த செஷன்ல ஷேர் பண்ணுவேன். ஓகே, சோ நிறைய டயட் பிளான்ஸ் ட்ரை பண்ணிருந்தேன், வெயிட் மேனேஜ்மெண்ட் பிளான்ஸ் ட்ரை பண்ணிருந்தேன், நிறைய கவுன்சிலர்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்கேன். பேலியோ டயட், இந்த கீட்டோ டயட். நான் ஒரு வெஜ் பிராமின் ஐயர். ஸோ அதனால நான்வெஜ் வந்து எனக்கு அவ்வளவா ஐ டோன்ட் டேக். ஸோ அப்போ வெஜ்லேயே வந்து இந்த பதாம், பிஸ்தா, கரோட் இதெல்லாம் போட்டு சாப்பிட்டு எனக்கு நடந்த கொடுமைகள் என்னது நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு. ஃபிட்னஸ் சென்டர்ஸ்க்கு, வெயிட் மேனேஜ்மெண்ட் சென்டர்ஸ்க்கு நிறைய பணம் கொடுத்தேன். ஜிம்முக்கு போனா வெயிட்டை தூக்க சொல்லுவாங்க, ஃபிட்னஸ் சென்டர் போலாம். அப்போ அவங்க உடற்பயிற்சி, கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் இதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம அங்க பண்ணிக்கலாம் சொல்லி போய் அதுக்கு ஒரு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் செலவாக்கினேன். ஆனா ஜீரோ ரிசல்ட்ஸ். ஜீரோனா ரொம்ப கம்மி ரிசல்ட். ஏன்னா வெளியில வந்தோடனே ஏதாவது பக்கோடா கடை, சமோசா கடை கிடைக்கும். சோ வயிற்ற கட் பண்ணலாமான்னு போன போது, பேரியாட்ரிக் சர்ஜரி கட் பண்ணலாமா போன போது தான் என்னோட டாக்டர் என்ன மீட் பண்ணாரு. இறைவன் கொடுத்த அற்புதமான படைப்பு இந்த உடம்பு. இந்த உடம்புல இருந்து ஏதாவது ஒரு உறுப்பு கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஐ டோன்ட் ஹேவ் த ரைட் டு டேக் அவுட் எனி ஆர்கன் ஃப்ரம் மை பாடி. அந்த மாதிரி கண்டிஷன் நான் இருக்கும்போது என்னோட டாக்டர் சொன்னது, என்னோட கோச், என்னோட மென்டர், என்னோட ஃபேவரட்டான நெய்பர் கூட அவரு. என்ன வருது மியூட் பாருங்க. என்ன சப்தம் வருது? சுதலட்சுமி மேம் ப்ளீஸ் பண்ணுங்க மேம். சுதலட்சுமி மேம், குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க மேம், ப்ளீஸ் மியூட் பண்ணுங்க. நீங்க தமிழ் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கறனால அப்படி அங்க இருந்து அட்டெண்ட் பண்றேன். சொல்லுங்க சார். இல்ல ஒண்ணு இல்ல மேம், நோ ப்ராப்ளம். உங்கள இல்ல மேம், நீங்க யாரா இருந்தாலும் கொஞ்சம் மியூட் வச்சுக்கோங்க, இங்க டிஸ்டர்ப் ஆகுது ஃப்ளோ. ஓகே, பேர் வருதுல, அவங்க அப்படியே ஃபோன்ல வந்து வராங்க. மேடம் இது யாரு பாருங்க வந்து. சரஸ்வதி ராஜேந்திரன் சொல்லிருக்காங்க, அவங்கள மியூட் பண்ணுங்க சார். பண்ணுங்க மேம். சாரதா இசக் மேம் மியூட் பண்ணுங்க மேம், ப்ளீஸ் மேம், ப்ளீஸ் மேம். என்ன சொல்றாங்க கேக்கலையே. ஓகே, சோ நான் வந்து இந்த மாதிரி பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு போன போது எனக்கு டாக்டர் சொன்னாங்க, அது இல்லாமல நீங்க பண்ணலாம், நல்லபடியா மாறி வரலாம் வெளியில. எதுக்குன்னா நம்ம ப்ரோக்ராம்ல வாங்க, ஒரு 1 மந்த் நீங்க மணி பேக் கேரண்டியோட ட்ரை பண்ணுங்க. சோ இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பர்சனுக்கும் எங்களோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னன்னா, தயவு செஞ்சு இந்த ப்ரோக்ராம 1 மந்த்துக்கு இந்த ஹெல்த்தி நியூட்ரிஷனை ட்ரை பண்ணுங்க. இதுல நியூட்ரிஷன் மட்டும் இல்லைங்க, இதுல லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் மெயினா. உங்களுக்கு ஒரு கோச், அதாவது பல பிராண்ட்ஸ்ல பல இடங்கள்ல உங்களுக்கு ஒரு கோச் கிடைக்க மாட்டாங்க. பொருளை வித்துட்டு போயிடுவாங்க, இல்லாட்டி உங்களை சொல்லுவாங்க நீங்க பாத்துங்க, நீங்க என்ரோல் பண்ணிட்டீங்க, நீங்க இது பண்ணுங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா கூட நின்று ஒரு குழந்தை மாதிரி, ஒரு அண்ணா தம்பி மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி, ஒரு அப்பா அம்மா மாதிரி நம்மளை பாத்துக்கிறது ஒரு கோச் கிடைக்கிறது இல்ல. அந்த கோச் தான் எனக்கு கிடைச்சாரு. அவரோட கைடன்ஸ் தான் முதல் மாசத்துல ஒரு 7 கிலோ கம்மியாக்கினேன். அதுக்கு பிறகு நான் வந்து கன்சிஸ்டன்டா 1 இயர்ல 38 கிலோஸ் கம்மியாக்கினேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 48 to 50 கிலோஸ் கிட்ட கம்மியாக்கி நான் உட்காந்துட்டு இருக்கேன் உங்க கண்ணாடி. அண்ட் இதுதான் என்னோட பிளட் சுகர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். எங்கிட்ட இருந்த ரிப்போர்ட் இந்த 8.4 தான் இருந்தது. ஆனா எனக்கு 11.2க்கு மேல இருந்த டயபிட்டிஸ். 8.4ல வந்து இந்த ரிப்போர்ட் தான் இருந்தது. 11.2ல இருந்து எனக்கு 6க்கு வந்தாச்சு டயபிட்டிஸ், டைப் 2 டயபிட்டிஸ். அண்ட் மாத்திரை நிறுத்தத்துக்கு எனக்கு வெறும் 4 மாசம் எடுத்தது. 120 days ஃபார் கம்ப்ளீட்டிங் மை மெடிகேஷன். 14 வருஷம் 8500 ரூபாய்க்கு மாத்திரை போட்டு இருந்தேன். எவ்வளவு? 8500 rupees டைப் 2 டயபிட்டிஸ் மாத்திரை. கூட துணை சிஸ்டர்ஸ் 2 பேரும் வருவாங்க.
சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே எனக்கு இருந்தது. பிளஸ் ஸ்லீப் ஆப்னியா. ஸ்லீப் ஆப்னியாக்கு மருந்து கிடையாது. ஸ்லீப் ஆப்னியாக்கு என்னன்னா இதுதான், இந்த மெஷின் தான். இது பேர் பைபாப். எடுத்துனா 1.5 லட்சம் ரூபாய் விலை இதுக்கு. இந்த மெஷின் தான் எனக்கு சூட் ஆகும். ஏன்னா நீங்க மூஞ்சிக்கும் வாய்க்கும் போட்டுக்கணும், அதாவது வாய்க்கும் மூக்குக்கும் போட்டுக்கணும். அதனால ஃபுல் ஃபேஸ் மாஸ்க், மூஞ்சி வேற பெருசா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பெரிய மாஸ்க் போடணும்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க்கு 1.5 வாரம் செலவு. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் மெஷின் நான் டெல்லிக்கு அனுப்பணும் சரியாக்கிறதுக்கு. இதுக்கு எல்லாம் மேல போக என்ன ஒரு அதிசயமான பிறவியா பகவான் படைச்சார். மகேஸ்வர் சார், சொல்லுங்க. மகேஸ்வர் சார், சொல்லுங்க. உங்களோட வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு, கிளியரா இல்ல சார். உங்களுக்கு மட்டும்தானா இல்ல எல்லாருக்குமே வா? இல்ல இல்ல சார், கேக்குது கேக்குது, சார். நல்லா ஓ கேக்குது. சார், எங்களுக்குலாம் கேக்குது. கிளியரா அவங்களுக்கு இருக்குங்க மட்டும் சார், கிளியரா இருக்கு, கிளியரா. கான்சென்ட்ரேஷன் மொபைல மாத்திட்டு கொஞ்சம் இங்க வாங்க. ஓகே, சோ இதுதான் என்னோட கண்டிஷன். அப்போ சிங்கிள் கிட்னி மட்டும் எனக்கு இருந்தது. இது எப்ப 35 வயசு தான் தெரிய வருது எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு சொல்லி, ரெண்டாவது கிட்னி கிடையாது. அது எப்படின்னா நானே வைப்பு நிறைய விஷயமா ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லாம் தேட போகும்போது அவர் சொன்னார், சார் ஒரே ஒரு டாக்டர் வந்தாரு, சார் எனக்கு ஒரு டவுட் இருக்கு சார், நீங்க எதுக்கும் போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணுங்க சொன்னார். ஏன் சார் என்னாச்சு சார், ஆண்களுக்கு எல்லாம் எங்கேயும் சார் அல்ட்ராசவுண்ட், பெண்களுக்கு தானே பண்ணுவீங்க? இல்லைங்க நீங்க பண்ணிட்டு வாங்க சொன்னார். பண்ணிட்டு வந்து பார்த்தா ஐயா ஒரு கிட்னி தான் இருக்கு, ரெண்டாவது கிட்னி கிடையாது. அதுக்கு முன்னாடி நல்ல பழக்கங்கள், வெளியில போறது, அங்க போறது, சாப்பிடுறது, நிறைய மார்க்கெட்டிங் பர்சனா இருந்ததுனால நிறைய ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி நல்ல பழக்கங்களுக்கு கூட இருந்தது. அந்த மாதிரி கண்டிஷன் நான் இருக்கும்போது என்னோட இந்த ஒரு கிட்னி வந்த பிறகு தான் 35 வயசு எனக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு வந்தது. பாஸ், திஸ் இஸ் an alarm sign. உங்களுக்கு லைஃப் எவ்வளவு இருக்கு தெரியாது, ஒரு கிட்னி தான் இருக்கு உங்களுக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லி தெரிஞ்சுட்டு நான் வந்து என்ன லைஃபை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு, சரி இப்போ டெல்லியில இருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிடும். நான் 40 வருஷம் டெல்லியில தான் இருந்திருக்கேன். டெல்லியில இருந்து மாறி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது தமிழ்நாடுக்கு. நான் தமிழ்நாடுக்கு மாறி வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் பண்ணலாம் சொல்லி இங்க வந்தானா எனக்கு பிடிச்சது, மிகவும் பிடிச்சது வந்து வடை. இங்க எங்க திரும்பினாலும் வடை, லெப்ட்டுக்கு திரும்பினாலும் வடை, ரைட்டுக்கு திரும்பினாலும் வடை, அதுவும் சுட சுட வடை. ஸோ இந்த வடையை பார்த்தோன்னே நம்ம ஆளு வந்து நம்ம விஸ்வாமித்திர மேனகையை பார்த்து மயங்கர மாதிரி நான் வடையை பார்த்து மயங்கிட்டேன். என் கண்டிஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வெயிட் ஒன்றும் குறையலை, உள்டா வெயிட் இன்னும் கூடிடுச்சு. சரி, இந்த பழக்கத்துல வந்துட்டு என்னோட கிட்னிக்கு ஏதாவது பாதிப்பு வரும், நான் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறேன், விட்டமின் எடுத்துக்கிறேன், மினரல் எடுத்துக்கிறேன், ஏதாவது பாதிப்பு வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால இந்த பழக்கத்துல இப்போ 6 வருஷம் ஆக போறது. வரப்போற ஆகஸ்ட்ல நான் 6 வருஷம் முடிச்சிடுவேன். என்னோட ஒரு கிட்னி 2024 எக்ஸாம் நார்மல், இது ஒரு ரிப்போர்ட் இருக்கு. லிவர் நார்மல், pancreas நார்மல், கால் பிளாடர் நார்மல், ஸ்பிளீன் நார்மல், ரைட் கிட்னி நார்மல், லெஃப்ட் கிட்னி நான் அவைலபிள், அதாவது நாட் விஷுவலைஸ்ட். என்னோட கிட்னி ஃபங்க்ஷன் ரிப்போர்ட் இங்க இருக்கு. டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே 2025 ஜூலைல எடுத்தது. அடுத்த வருஷம் திருப்பி இதே டைம்ல இன்னொரு வாட்டி எடுப்பேன். அப்போ இன்னும் நார்மலா இருக்கு, ஏன்னா அதுக்குள்ள இன்னும் வெயிட் லாஸ் பண்ணிடுவேன். சோ இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த உணவு. நான் என்னோட வைஃப் என்ன மாதிரி என்ன பார்த்து ஜாடி கேட்ட முடியா இருந்தாங்க, அவங்களே நல்லா குண்டாக்கிட்ட கல்யாணத்துக்கு அப்புறம். அவங்களே இந்த மாதிரி ஒரு 23 கிலோ கம்மியாக்குறாங்க. என் குழந்தைக்கு ஒரு அருமையான ரிசல்ட். இந்த உணவை என் குழந்தை டெய்லி காலம்பரம் எடுத்துக்கிறது. எனக்கு சிலம்பம், கராட்டே, ரன்னிங்ல சாம்பியன். சூப்பரான ரிசல்ட். எங்க ஃபேமிலியோட எங்க அம்மாவுக்கு நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. அண்ட் இப்படிதான் நான் இருந்தேன், அதாவது ஒரு மாங்காய் பரணி மேல ஒரு மூடி வச்ச மாதிரி தான் தலை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கழுத்து தெரியுது. டைப் 2 டயபிட்டிஸ்னால, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால கழுத்தெல்லாம் கருப்பா இருக்கும். இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ப்ராப்பரான ஸ்கின்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்க, கருப்பா பயங்கரமா இருந்து நீங்க எப்படி மாறி இருக்கு என்னோட ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட டாக்டர்ஸ் கண்மணி ராஜா சார், சிவசங்கரி மேம். இவங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல. எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல வந்தேன்னா என்ன ரெகுலரா கூப்பிடுவாங்க, போக மாட்டேன். ஒரு 6 மாசம் உங்களுக்கு அப்படி போய் இப்படி போய் இப்படி போய் போனேன். கடைசியில நான் வாங்கின வீடு இவரோட பக்கத்து வீடு. சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அப்ப கூட அவர் வந்து என்ன வற்புறுத்தல. பின்ன நானா போய் அவர்கிட்ட போய் கத்துந்த பிறகு, முதல் மாசம் எடுத்த பிறகு எனக்கு தெரிஞ்சது உண்மையிலே நான் தான் தப்பு. நான் யோசிச்ச மாதிரி கிடையாது வெயிட் லாஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன டயட் எடுத்தேன், அதுல என்ன ரிசல்ட் சொல்லி இப்போ நான் காட்ட போறேன். சோ எல்லாருமே செஷனுக்கு ரெடியா? மைக் டெஸ்டிங் 1 2 3. ஹலோ Yes, sir. Yes, sir. Yes, sir. என்ன டாபிக் சொல்லுங்க பாப்போம். Weight management solutions. Which works best? அதாவது நீங்க வந்து வெயிட் லாஸ் பண்ண முடியாதுங்க, நீங்க வெயிட் கெயின் பண்ண முடியாதுங்க. ஆனா வெயிட்ட வந்து மேனேஜ் பண்ண கத்துக்கணும். The concept is of management. It is not weight loss or weight gain. நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் வெயிட் லாஸ் பண்ணங்க, நான் தீவிரமா இறங்க போறேன், அதெல்லாம் இல்லை. இப்போ நான் what doesn't and what is the easiest solution, what works, எது வேலை செய்யும், எது வேலை செய்யாது, அண்ட் இதுல இருக்கிற எளிமையான வழி என்னது, அதுதான் இந்த டாபிக். எத்தனை பேருக்கு இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? இதுவரை இந்த மாதிரி டாபிக் வந்திருக்கா? யாராக கை தூக்குங்க. ஓல்ட் பீப்பிள்ஸ், ஹலோ மைக் டெஸ்டிங். No, sir. ஆல் தி ஓல்ட் பீப்பிள்ஸ். சரி, இல்லைங்க சார், இல்லை. கத்துக்கணும் சொல்லி நம்ம ஓல்டுனா எந்த மீனிங்ல கேக்குறீங்க? என்னது 4 வருஷமா இருக்கிறேன். 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்துல இருக்கு. இல்ல எல்லாம் எங்க ஆயிட்டாங்க, அதுக்காக சொன்னேன். பரவாயில்ல, ஒரு 3 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க, 2 வருஷத்துக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. இந்த டாபிக் பாத்துருக்கீங்களா நீங்க? No, sir. இல்லை சார். No, sir. இத்தனை பேர் இன்னைக்கு கை தூக்கி இருக்காங்க. வெரி ஹாப்பி. ஓ, டாக்டர் வெங்கட்ராமன் சார் கூட வந்துட்டாரு. அவரும் கலக்க போறாரு இன்னைக்கு. நிறைய டிப்ஸ் கொடுப்பாரு பாருங்க. அவரு நம்மள மாதிரி. எனக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதாவது இது இப்படி ஒர்க் பண்ணுமா, அவர் என்னைய வந்து கேட்டு பார்த்தா உண்மையிலே ஆயிருக்கா என்ன சார்? ஓகே,
let us go to the அந்த ஒரு slide. போட்டோ அனுப்புறேன். அந்த போட்டோ ஷேர் பண்ணு லாஸ்டா. நீங்க ஷேர் பண்ணும்போது ஷேர் பண்ணுங்க, நானும் நீங்களும் நின்னது. அதுதான். ஆல்ரெடி இந்த பிபிடி வந்து இப்பதான் சுட சுட ரெடி ஆகினேன்னா அதுல என்னெல்லாம் டாபிக் போடலாம்னு சொல்லி யோசிச்ச போது தான் எனக்கு வந்தது. ஸோ வெயிட் லாஸ் வந்து வெயிட் லாஸ் கிடையாதுங்க, இட் இஸ் அபவுட் மெயின்டெனன்ஸ். ரெண்டாவது, இது வந்து ஒரு பழக்கங்க. இப்போ நிறைய இடங்கள்ல நம்ம போயிருந்தோம்னா நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்கூல்ல போறாங்க, முதல்ல ஸ்கூல்ல குழந்தைகளை பிரெப்ல போடும்போதோ இல்ல சின்ன கிளாஸ்ல போடும்போதோ அவங்களுக்கு ஒரே விஷயத்த வந்து நிறைய நாள் சொல்லி கொடுப்பாங்க, பழக்கமாகும். இல்லாட்டி அது பழக்கம் ஆகாது. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் வெயிட் லாஸ் பண்றதும் வெயிட் கெயின் பண்றதும் இது ஒரு பழக்கமாகும். ஸோ இந்த செஷன் வந்து ஒன்லி வெயிட் லாஸ் கிடையாது, ஐடியல் வெயிட்ல இருக்கிறவங்க கூட தன்னோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணா என்ன செய்யணும், அதுதான் இங்க இருக்கிற கிரைட்டீரியா. ஸோ இந்த செஷன் வந்து ஒரு பயங்கரமான விழிப்புணர்வா இருக்க போறது. ரெண்டாவது என்னன்னா லாங் டேர்ம் ஹேபிட்ஸ், அதாவது நீங்க நிறைய நாள் நீடூடி வாழணும். அதாவது உங்களோட அதாவது நம்ம பிறக்கும் போதே நமக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அந்த டேட்டை நம்ம எத்தனை நாள் உண்டி போட்டு அதுல வந்து கூப்பன்ஸ் எடுத்து நம்ம அதை எத்தனை நாள் வாழறோம், அதுதான் இந்த டாபிக். அண்ட் இதோட சேர்த்து எனக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் வேற லெவல்ல இருக்கு. நான் இன்னைக்கு ஏதாவது சாதிக்க காலங்காலத்துல எழுந்தோன்னா ஐ அம் கோயிங் டு டூ சம்திங் கிரேட், அந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு உண்டான ஆதாரம் வந்து உங்க உடல் எடை தான். உடல் எடை நல்லா இருந்ததுன்னா மருந்து மாத்திரையே வேலை செய்யும். உடல் எடை சரியா இல்லைன்னா மருந்து மாத்திரை கூட வேலை செய்யாது. சரியா? அதே மாதிரி உணவுக்கும் இதுதான் சொல்லுவாங்க. ஸோ 3 கேட்டகரி என்னது, டைம் கிடையாது. ஸோ வில் பி டிஸ்கசிங் ஒன்லி த 3 broad categories. என்னன்னா ஜிம், மேரத்தான் ரன்னிங், கிராஸ்ஃபிட். இது இன்டென்ஸ் ஆக்டிவிட்டி, அதாவது வேர்த்து விறுவிறுத்து உடம்புல இருக்கிற தண்ணி போய் அண்ட் ஓவரா பெர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி கிராஸ்ஃபிட், மேரத்தான் ரன்னிங், ஜிம்முக்கு போயிட்டு பண்றது. ரெஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ், அதாவது சாப்பாடை கட்டுப்பாட்டுல வச்சு தன்னைத்தானே வெயிட் லாஸ் பண்றது. இப்ப நிறைய நடக்கிறது என்னன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். தேங்க்ஸ் டு டாக்டர் பால் இருக்காருல, பால் மாணிக்கம், அவர் தான் இது வந்து ரொம்ப பிரபலமா ப்ரமோட் பண்ணி நீங்க ரைட்டா சாப்பிடுங்க, லெஃப்டா சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இதுல இவ்வளவு இருக்கு கேலரி, இதுல இவ்வளவு இருக்கு, எல்லாமே சொல்லி நோ கார்ப் டயட். சரி, இதெல்லாம் வந்து விளாவரியா ஓரளவுக்கு விளாவரியா நம்ம செஷன்ல பார்க்க போறோம். குவிக் ஃபிக்ஸஸ், அதாவது இன்ஸ்டன்டா அடி பின்னி எடுக்கலாம். நான் அடுத்த மாசம் கல்யாணம், இந்த மாசத்துல ஒரு 10 கிலோ கம்மியாக்கணும், அந்த மாதிரி இருக்கிறது என்னன்னா ஃபேட் பெல்ட்ஸ், ஃபேட் பர்னர்ஸ், சோனா பெல்ட்ஸ். அதாவது வயசுல இந்த பெல்ட் எல்லாம் எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க அதுல சொல்லுங்க பாப்போம். பெல்ட் வந்த போது நிறைய பேர் இந்த நாப்தோல் எல்லாம் வரும் இல்ல, ஆடு நடுவில் டிவி சீரியல் நடுவில் வரும், எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க பெல்ட்ஸ் எல்லாம்? ஓ சார், நீங்க நான் சத்தியமா வாங்குறேன், இது கிடைக்கல சார். ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்தது அந்த பெல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? டிஸ்கவுண்ட்ல ஆன்லைன்ல வரும் சார். அதாவது எப்படி உங்களுக்கு உங்க இப்ப சைடு அப்பலாம் அந்த ஏஐ இல்ல, ஏஐ அது அட்ஜஸ்டபிள் பெல்ட் தான் வரும், டைட் பண்ணிக்கலாம். கிடைக்கல. நான் இல்ல அத கும்பலா யாராவது சொல்லிடுச்சு வெயிட் மிஷின், எனக்கு இல்ல நான் இருந்தேன். சூப்பர். எந்த கதை வேற சொல்றேன். நான் ஒரு நாளைக்கு நான் முதல்ல வந்த போது டாக்டர் கேகேஆர் சார் வீட்டுல நம்ம கனடா ஸ்கேனர் இருந்தது. இந்த கனடா ஸ்கேனர்ல ஏறி உட்காரும் போது ஏறி நிக்கும் போது முன்னிட்டு அது வந்து 120 தாண்டி அதுக்கப்புறம் 0 ஆயிடுச்சு. சார் இது வந்து இருக்காது சார் சொன்னாரு. சார் அப்ப என்ன பண்ணலாம் சார்? சார் 150 கிலோட வெயிட் மிஷின் தான் வாங்கணும். அப்ப அமேசான்ல இருந்து இதை போட ஆர்டர் போட்டு வாங்கி அந்த மிஷின்ல தான் நான் வந்து என்னோட ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. இங்க ஒரு செகண்ட் நான் நிறுத்துறேன். அது பாருங்க, நாங்க எப்படி இருந்தோம் பாருங்க. இந்த சட்டை இப்போ வரலையும் வச்சிருந்தேன். இதுக்கப்புறம் டெய்லர் என்ன காரி துப்பிட்டான், எப்பா இது இன்னும் சின்னதாக்க முடியாது, தூர போட்டுடவா சொல்லி சொன்னான். இந்த லெவல்ல எவ்வளவு அழகா சப்ளி பப்ளியா இருக்கும் சார். எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணிட்டோம் நாம. இல்ல அதான் இந்த காலகட்டத்துல தான் சார் நானும் வந்தேன். So 5 years before ஓட வெயிட் இது. So thank you டாக்டர் சார், thank you very much. டாக்டர் வெங்கட்ராமன் சார் எல்லாம் நம்ம கூட, அதாவது வெயிட் லாஸ் கோச்சஸோட வெயிட் லாஸ் குரூப்ல இருக்கிறவங்க, நம்ம சூப்பரான ரிசல்ட் எடுத்திருக்காரு. அவரும் தன்னோட ரிசல்ட் ஷேர் பண்ணுவாரு. எஸ் சார், சார் சொல்லுங்க. நத்திங் கை தப்பி தவறி விட்டுச்சு. ஓகே, சாரி இந்த ஸ்லைடு. ஓகே, இப்போ இந்த ஸ்லைடு தெரியறதா எல்லாருக்கும்? இங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி 3 கேட்டகரி. ஓகே, தெரியறதா எல்லாருக்கும்? ஜிம் வாரியர் அப்ரோச் தெரியறதா? இப்போ ஜிம்மோட மேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். நமக்கு ஷியர் எஃபர்ட், அதாவது எக்ஸ்டென்சிவ் எஃபர்ட் போட்டு வேர்க்கு விறுவிறுத்து ப்ராப்பரா ஒரு ஸ்ட்ரெச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெயிட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் கார்டியோ பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரான ட்ரைனிங்கோட பண்றது ஜிம் பண்றது. ஓகே, அண்ட் இதுல வந்து 80-20 ரூல் ஆகுறது. ஆனா இந்த 80-20 ரூல் அங்க போனாலும் நம்ம கோச்சுக்கு, நமக்கு இருக்கிற ட்ரெயினர், நமக்கு இருக்கிற ஜிம்ல இருக்கிற பர்சன் வந்து நமக்கு சொல்ல போறது ஒரே வார்த்தை தான். நீங்க இங்க வந்து எக்ஸசைஸ் பண்றீங்க, வெயிட் லாஸ் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா இந்த ஜிம்மோட படியை தாண்டி நீங்க கீழே போன பிறகு நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு என் மேல எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இதுவும் தான் நம்ம கோச்சஸ் சொல்றாங்க. நீங்க வரீங்க, நம்ம கம்யூனிட்டியில வரீங்க, வெயிட் லாஸ்க்கு உண்டான ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க, நியூட்ரிஷன் எடுக்கிறீங்க, then you go outside and do the same thing again na whatever you have lost you will gain it immediately. அதுதான் கணக்கு. சோ இதுல என்ன ப்ரோஸ்னா, இதுக்கு சாதகமான என்னன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது, மசில் டோனுக்கு நல்லது. கான்ஸ் என்னன்னா ரிக்வயர்ஸ் ஹை டைம் கமிட்மெண்ட், 1 ல இருந்து 2 மணி நேரம். வெங்கட்ராமன் சார், நீங்க ஜிம்முக்கு இப்போ ரீசெண்டா போனீங்க, நான் இப்பதான் போக இருக்கேன் ஜனவரில இருந்து. இன்ஃபேக்ட் நான் 10ஆம் கிளாஸ்ல ஜிம்முக்கு போயிட்டு கண்ணா பின்னான வெயிட்ட தூக்கிட்டு ஒரு 50-60 கிலோ பெஞ்ச் பிரஸ் எல்லாம் பண்ணிட்டு என்னோட நெஞ்சு எல்லாம் தொங்கி போச்சு. அதாவது ஆண்களுக்கு உண்டான பிரஸ்ட் ஏரியா வந்து ஃபுல்லா தொங்கி போச்சு எனக்கு.
விட்ட பிறகு 10ஆம் கிளாஸ் எக்ஸாம் எழுதின பிறகு விட்ட பிறகு எனக்கு அதெல்லாம் தொங்கி போச்சு. சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஜிம்ல? வெங்கட் சார். என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் சார் மெயினா பண்ணும். ஸோ கொஞ்சம் மசில் டைட்னிங் பண்ணும். போன போது நீங்க ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணீங்க, எங்க இருக்கீங்க இது வரைக்கும்? அதான் சார் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணோம் பிளஸ் கார்டியோ 2 இது முக்கியமா பண்ணோம். இப்போ பிரெத் ஹோல்டிங்லாம் நல்லா சூப்பரா ஆயிடுச்சு. ஆமா. வெயிட் லிஃப்டிங் கொஞ்சம் பண்ணிருக்கோம் சார். மெயினா 2 இது தான் கான்சென்ட்ரேட் பண்ணுன்றோம். ஒன்னு மசில், இன்னொன்னு ஆக்சிஜன் கெபாசிட்டி. எஸ். நோட் பண்ணி வச்சுங்க. Yes. மசிலும் ஆக்சிஜன் கெபாசிட்டி தான் டவுன் த லைன் உங்களுக்கு லாங்கிட்டிவிட்டிக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார், ஃபேண்டாஸ்டிக். டாக்டர் வெங்கட்ராமன் சாரோட அற்புதமான சார். நீங்க உங்க பிபிடி எடுத்து வச்சுக்கோங்க. யூ மைட் ஹேவ் டு ஷேர் இந்த பிட். ஓகே. சோ சார் சொன்ன மாதிரி இப்போ நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு 3 நாளைக்கு அவங்க காம்ப்ளிமெண்டரி ட்ரெய்னர் கொடுத்தாங்க. அந்த ட்ரெய்னர் அந்த 3 நாள் வரும்போது நான் அந்த ட்ரெய்னரோட ஒரு வார்த்தை அப்படியே வேத வாக்கு மாதிரி எடுத்துட்டேன். முதல் நாளைக்கு அவர் சொன்னா என்ன, நீங்க ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க, உங்க உடம்பு எவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கு பார்க்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் முதல் நாளைக்கு போய் நான் இது தூக்குவா, நான் அது தூக்குவா, நான் இதை பண்ணவா, நான் அது பண்ணவா. டேஞ்சர் டேஞ்சர். அது என்ன மாதிரி இருக்கிற ஹை பிஎம்ஐ ஹை பிஎம்ஆர்ல இருக்கிற பர்சன் எல்லாம் போன உடனே கண்ணா பின்னான வெயிட்ட தூக்குறது, கண்ணா பின்னான தவறா பண்றது, ஏதோ ஒரு வீடியோ பார்த்துட்டு நானும் போய் இந்த எக்ஸசைஸ் பண்றது. நான் அங்க போய் பார்த்ததுல நீங்க ஒரு பர்டிகுலர் பார்பல வந்து நீங்க இப்படி தூக்குறதும் அந்த இடுப்போட தொட்டு தூக்குறதுலயும் எஃபர்ட்டோட மல்டிபிளிகேஷன் பயங்கரமா இருக்கு. இது சொல்லி கொடுக்கறது யாரு இருக்கா? பாதிக்கு மேல வேறு ஜிம்முக்கு போறேன் சொல்லுவாங்க. ஜிம்முக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாதிக்கு டைம்ல ஒரு மெஷின் எடுத்து தூக்கிட்டு உடனே 4 செல்ஃபி எடுத்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல போட்டுட்டு கீழே வந்துட்டு திருப்பி சாய் பக்கோடா சமோசா அதுதான் போறது. இது வந்து பாத்திருக்கேன். 2வது ஜிம்முக்கு போனவங்க பாதி பேர் குரூப், நான் பட்டி கான்செப்ட்ல போறேன், நீ வா நானும் வரேன், 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம். நான் பார்த்தா சொல்றேங்க, உண்மையா பார்த்தா சொல்றேன். லேடிஸ் ஆச்சு ஜென்ஸ் ஆச்சு, நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லிட்டு போவாங்க. 4 எக்ஸசைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு டவுன் ஆயிடும். ஏன்னா டெக்னிக், ஒரு டெக்னிக் ப்ராப்பரா இருந்ததுன்னா 120 கிலோ கூட ஈஸியா தூக்கலாம். ஒரு டெக்னிக் ப்ராப்பரா இல்லைன்னா உங்களால 5-10 கிலோ கூட தூக்க முடியாது. ஆனா இது யாரும் சொல்லி கொடுக்கறது இருக்கா? கிடையாது. இப்ப நான் ஜிம்முக்கு போயிட்டு 1 மந்த் 15-17 டேஸ் ஆச்சு. 17 டேஸ்ல என்னோட உடம்பு டோன் ஆக தொடங்கி இருக்கு. இது நான் எப்ப பண்ணிருக்கேன்? 48 கிலோ கம்மியான பிறகு ஜிம்முக்கு போயிருக்கேன். நிறைய பேர் என்ன பண்றாங்க, எடுத்தோ முடிச்சோட போயிடுறாங்க. அங்கதான் மேட்டரே இருக்கு. இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு 3ஆம் நாளைக்கு எனக்கு இந்த கோச் சொன்ன என்னன்னா, வே புரோட்டீன் எடுத்துக்கணும் அண்ட் நீங்க வந்து டயட் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஏங்க அதுதாங்க நான் பண்ணிட்டு இருக்கேங்க. அவர் சொன்ன வார்த்தை அதுதான். நீங்க இதெல்லாம் ஓகே சார், இது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், மசிலுக்கு டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஆனா இந்த டயட்டை கோட்டை விட்டுறாங்க எல்லாரும். ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னா, யங் ஏஜ்ல நிறைய பேர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போது தே ஹேவ் பாஸ்ட் அவே. அளவுக்கு மீறி வெயிட் தூக்குறது. எனக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, என்னோட கால் மசிலுக்கு கை மசிலுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்கு மேல என்ன மாதிரி எக்ஸசைஸ் நான் பண்ணணும். ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் 1 to 3 months என்ன எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த எக்ஸசைஸ் எனக்கு கம்பேட்டபிளா இருக்கா, இப்ப நாள முள்ள வெயிட்ட தூக்க முடியறதா, 2 கிலோ 5 கிலோக்கு போனோம், 10 கிலோக்கு போனோம், 15 கிலோக்கு போனோம். அந்த 15 கிலோ உங்களோட கெப்பாசிட்டி பில்ட் பண்றது உங்களுக்கு 2ல இருந்து 3 மாசம் எடுக்கணும். ஆனா ஏதோ ஒரு குழந்தைய பார்த்துட்டு நான் வந்து 50 வயசு, நான் அந்த குழந்தைய பார்த்துட்டு நானும் அதே மாதிரி பண்ணேன்னா கண்டிஷன் என்ன ஆகுது? சடனா எங்கேயாவது பிடிச்சுக்கும், உடனே வந்து ஆர்டரியில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு யூ வில் சஃபர் அ மேஜர் கேட்டஸ்ட்ரோஃபி. இதுதான் நடக்கிறது நிறைய இடத்துல. அண்ட் பெஸ்ட் ட்ராப் இல்ல என்னன்னா, இல்ல பிடிபடுற இடம் என்னன்னா, இல்லாம ஜிம்மு கூட ஒர்க் பண்ணாதுங்க. சாப்பாடு இல்லாம ஜிம்மு கூட ஒர்க் பண்ணாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜிம்ல போனோன்னு கோச்சஸ் எல்லாம், நீங்க ஒரு முழு சிக்கன் சாப்பிடுங்க, நீங்க எக்கு சாப்பிடுங்க. ஏங்க அவரோட உடம்புக்கு அந்த டயட் ஒத்து வருமா? உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ட்ரெயினருக்கு தெரிஞ்சா அவர் சொல்றாரு, உங்க உடம்புக்கு அது கம்பேட்டபிலிட்டி இருக்கா? இது யாரு சொல்லி கொடுப்பா? சோ பர்சனலைசேஷன் வித் அ கோச். யாருமே போறது இல்ல. எல்லாரும் போறாங்க ஜிம்முக்கு ஃபீஸ் பே பண்றாங்க. 8000 7000 10000 15000 இதெல்லாம் பே பண்றாங்க. அதுக்கப்புறம் கோச் எடுக்க சொன்னா, ட்ரெயினர் எடுக்க சொன்னா மாட்டாங்க. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா செலவு இல்ல, நானே யூடியூப் பார்த்து பண்ணிப்பேன். கிடையாதுங்க. ஒவ்வொரு மெஷினும் டிஃபரெண்ட், ஒவ்வொரு மசிலும் டிஃபரெண்ட், ஒவ்வொரு மசிலுக்கு ஃபோக்கஸும் டிஃபரெண்ட். சோ இந்த ட்ராப்ல வந்து நம்ம மாட்டிக்கிறோம். எல்லா இடத்துலயும் பேட் டயட்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம். தட் இஸ் தி ரீசன் ஜிம் போறவங்க போறாங்க, ஆனா ஆள காணறது இல்ல. எனக்கு கிடைச்ச காம்ப்ளிமெண்ட் 17 டேஸ் நான் பண்ணேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 டேஸ் தான் நான் 17 டேஸ் ஜிம் பண்ணேன். ஆனா 17th டே நான் போகும்போது என்னோட கோச் என்ன கூப்பிட்டு சொன்னார், சார் விசிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியாது. விசிபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியாது. நான் மொபைல் நோண்ட மாட்டேன். என்னோட வீடியோ ஆன் பண்ணிட்டு, என்னோட லைவ் டெலிகாஸ்ட் ஆன் பண்ணிட்டு நான் பாட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா எதுவுமே நான் அந்த சமயத்துல பேச மாட்டேன், டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். எனக்கு கை துணை கொடுத்தது நம்மளோட ஹைட்ரேட். சூப்பரான ஹைட்ரேட் எடுத்துட்டு போய் என்னோட என்னோட ஃப்ளூயிட்ஸோட பேலன்ஸை நான் மெயின்டைன் பண்ணிட்டு, என்னோட சால்ட் அண்ட் சோடியம் கண்டென்ட் பேலன்ஸ் பண்ணிட்டு ஐ டிட் a fantastic ஒர்க் அவுட். அண்ட் இன்னைக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு திருப்பி என்னோட செஷன்ஸ் இருக்கு, நான் பண்ண போறேன். எனக்கு கூடிய சீக்கிரம் நான் ட்ரெயினர் எடுக்க போறேன். ஏன்னா இனிமே பாடியில டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா உங்களுக்கு கோச் தேவை. அது சாப்பாடானாலும் சரி, அது ஜிம் ஆனாலும் சரி, அது எந்த மாதிரி ஆனாலும் சரி. ஆனா சுய முயற்சிகள்ல நம்ம என்ன ஆகும்னா முட்டுச்சந்தில போய் முட்டி தான் நிற்போம். இது ஜிம்ல நடக்கிறது. இதுல ஜிம்ல வந்து ஃபேட்டல் கேட்டஸ்ட்ரோபி வரதுக்கு காரணம் என்னன்னா, மத்தவனை பார்த்து நாம பண்றது. ஏப்பா அவன் இவ்வளவு நாளா இருக்கான், அவன் எத்தனை நாளா பண்றான், எத்தனை நாளா இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஓகே, சோ நமக்கு டைம் ஷார்ட்டா இருக்கறனால லாஸ்ட்ல நான் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் கேட்பேன். அடுத்து வந்து ஃபுட் அண்ட் கீட்டோ டயட். இதுல வந்து பாலியோ டயட், கீட்டோ டயட், இந்த மாதிரி டயட்ஸ்ல என்னன்னா, நம்ம உடம்புல வந்து ஃபர்ஸ்ட் 7 கிலோஸ் ஒன்லி வெயிட் லாஸ் நடக்கிறது வந்து பியூர் வாட்டர்,
உங்க உடம்புல இருந்து இருக்கிற கழிவு நீர் தான் முதல்ல போறது. முதல் நாள்ல 7 கிலோ 10 கிலோ, பிரதீப் சார் எல்லாம் வந்தாரு, ஒரு மாசத்துல 12 கிலோ கம்மியாக்கிறாரு. விசிபிளா டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி 10 கிலோ. அப்போ அவர் டெடிகேட்டா பண்ணாரு. ஆனா நான் முதல் மாசம் 7 கிலோ, அதுக்கப்புறம் 6 கிலோ, அதுக்கப்புறம் 5, 3, 4 அந்த மாதிரி போச்சு. உடம்போட வாக்கு ஒவ்வொரு பர்சனோட உடம்பு வாக்கு டிஃபரெண்ட். சரியா? நிறைய ஃபுட்ஸ், அதாவது கார்ப்ஸ் வந்து எனர்ஜி ப்ரொடியூசர். அந்த கார்ப்ஸை டீலே பண்ணி நம்ம பண்ணோம்னா we will not get the right weight loss. கார்ப்ஸும் அளவில் எடுத்துக்கணும். அதே மாதிரி போறோம், ஜிம்முக்கு போறோம், இல்ல பேலியோ டயட் பண்றோம்னா ஒரு 100 கிராம் நம்ம நார்மலா ரைஸ் சாப்பிடுறோம்னா அதை 250 கிராமா மாத்திட்டு மத்தெல்லாம் கம்மியாகினா வெயிட் தான் கூடும் தவிர வெயிட் கம்மியாகாது. அந்த 100 கிராமோட ரைஸ் 50 கிராமா மாத்தி காய்கறிகளோட சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எத்தனை பேர் இது பண்றாங்க? பண்றது இல்ல. அதே மாதிரி நமக்கு நாட் சஸ்டைனபிள். இந்த மாதிரி லோ கார்ப்ஸ் பண்ணிட்டு நம்மளால இட்லி சாப்பிடாம இருக்க முடியாது, நம்மளால ரைஸ் ரொட்டி சாப்பிடாம இருக்க முடியாது, கார்ப்ஸ் சாப்பிடாம நம்மளால இருக்க முடியாது. ஒரு பர்டிகுலர் தருணம் வரும், கல்யாணம் வரும், காட்சி வரும், ஃபங்க்ஷன் வரும், மிஸ் பண்ணாம இருக்க முடியாது. அப்ப நம்மளோட இந்த இது வந்து திருப்பி விரதம் வந்து பிரேக் ஆயிடுறது. நம்ம மேனகை வந்து விஸ்வாமித்தர் வந்து பங்கம் பண்ண மாதிரி ஆயிடுறது. அடுத்தது ரிஸ்க் ஆஃப் எசென்ஷியல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதுவும் நமக்கு மிஸ் ஆகுது. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு முக்கியமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம சாப்பாட்டுல இருக்கிறது வந்து நமக்கு இந்த பாலியோ டயட்ல, கீட்டோ டயட்ல சாலிட்ஸ் எல்லாம் வெளியில போக தொடங்கிட்டு. சாலிட்ஸ் மட்டும் இல்ல, லிக்விட்ஸும் வெளியில போறது. அது வேர்வை மூலமாகவோ இல்ல யூரின் மூலமாகவோ மோஷன் மூலமாகவோ. மூணாவது வழி வந்து ஸ்கிப்பிங் அண்ட் ஸ்டார்வேஷன், இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், பட்னி இருக்கிறது, விரதம் இருக்கிறது. இங்க இருக்கிற பல லேடிஸும் இதை பண்ணியிருக்காங்க. ஆனா 1 இன்ச்சு கம்மியா இருக்காது. அடுத்த நாளைக்கு 2 மடங்கு கூட்டி இருக்கும். இப்ப ஏகாதசி எல்லாம் எங்களோட இதுல எங்க சம்பிரதாயத்துல வருது. ஏகாதசி விரதம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு நான் என்ன பண்ணணும், காலங்காத்தால கீரை பண்றது, மோர்குழம்பு பண்றது, நல்ல தம் கட்டு காலங்காத்தால கோவில் போயிட்டு வந்துட்டு முடிச்சு விடுறது. கதை முடிஞ்சதுங்க. நீங்க ஒரு நாள் ஃபுல்லா பண்ணது அடுத்த நாளைக்கு அவ்வளவே போட்டீங்க. அதுக்கப்புறம் ராத்திரி மத்தியானம் 2 வேளை சாப்பிட்டு முடிஞ்சது கதை. முடியாதுங்க. சோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, நம்ம உணவுல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ஸ்லோவா உங்க கோச்சஸ்ட கேட்டு உங்க பாடி டைப்பை பார்த்துட்டு 10 hours, 12 hours, 14 hours நைட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஒரு அற்புதமான ரிசல்ட் பார்க்கலாம். ஆனா இது வந்து பியூர் சூப்பர்விஷன் அண்ட் கைடன்ஸ்ல உங்க கோச்சஸ்ட கேட்டுட்டு நான் இதை பண்ணலாமா வேண்டாமா சொல்லி கேட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நான் ட்ரை பண்ணிருக்கேன். நான் ட்ரை பண்ண போது எனக்கு வந்து 1 வீக்ல அரௌண்ட் 2.5 கிலோஸ்க்கு மேல கம்மியாச்சு. ஏன்னா ரொம்ப ஸ்டக்கப் ஆயிருந்த வெயிட் எனக்கு. இதை ட்ரை பண்ணதுல எனக்கு 105 வெயிட் வந்துருச்சு என்னோட. இன்னைக்கு நான் 106ல இருக்கேன், 107ல இருக்கேன். ஸோ நாளைக்குள்ள நான் வந்து டார்கெட் எடுத்திருக்கேன். 30% அன்னைக்குள்ள I have to come back to my normal this thing which I already came. Okay. ரெண்டாவது, இந்த இதுல போகும்போது மசில் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்றது. ஸ்டார்வேஷன்ல போகும்போதோ, ஸ்கிப்பிங் த மீல்ஸ், ஏன்னா மெட்டபாலிசம் இல்ல வயத்துல, பிஎம்ஆர் நம்ம செரிமானம் தன்மை நடந்துட்டு இருக்கு. அப்ப பழைய ஃபுட்டையும் ஜீரணிக்கிறது, ஃபேட் மாலிகூல்ஸும் பர்ன் பண்றது கொஞ்சம் வெயிட் லாஸ் கொடுக்கும். ஆனா திருப்பி அதை வந்து கிரேவிங்ஸை கூட்டி விடும். அடுத்த சாப்பாடு வரும்போது பயங்கரமா பிஞ்ச் ஈட்டிங் பண்ணி நம்ம சாப்பிட்டு நம்ம வெயிட் கெயின் பண்ணிடுவோம். அடுத்தது கேலரி டெபிசிட். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்டான எளிமையான முறை. இதுல என்ன பண்ணலாம்? நிறைய பேர் இதையும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இதையும் தவறா பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? சாப்பாட்டை கம்மியா சாப்பிடுவாங்க. நான் டயட்ல இருக்கேன், 2 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரே ஒரு பூரி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இதுல நாங்க யூஸ்டு ஃபேட்டை ஸ்டோர் பண்ணோம், பட் இதுவும் சஸ்டைனபிள் கிடையாது. அப்போ கேலரி டெபிசிட்டோட நியூட்ரிஷன் இஸ் த ரைட் வே அவுட். ஸோ என்னது? எனர்ஜி மேனேஜ்மெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்க வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக் இருக்கு. ஒன்னு வந்து கேலரிஸ். கேலரிஸ் தான் என்னன்னா நம்ம உடம்போடு சராசரி நாள்ல இருக்கிற செரிமான தன்மை, அது பேர் தான் கேலரிஸ். கேலரிஸ் வந்து கவுண்ட் பண்றதுக்கு வந்து எப்படி வந்து லிட்டர்ஸ், மில்லி லிட்டர்ஸ், இது கேலரி மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுப்பாங்க. தண்ணீர் மெஷர் பண்ணா லிட்டர், மில்லி லிட்டர், வெயிட் மெஷர் பண்ணா கேஜிஸ், கிராம்ஸ்ல. அண்ட் கேலரிஸ் இன் வர்சஸ் கேலரிஸ் அவுட். நம்ம சாப்பாடு இன்டேக்கும் நம்ம கேலரிஸ் பர்ன் எவ்வளவு ஆகுறதோ அதுதான் நம்ம மெட்டபாலிசம் பிளஸ் மூவ்மெண்ட், நம்ம ஆக்டிவிட்டி அண்ட் மூவ்மெண்ட். மெட்டபாலிசம் ஜீரணத்தன்மை, அதாவது ஜீரண ப்ராசஸ் பேரு மெட்டபாலிசம். சோ நம்ம பிஎம்ஆர், அதாவது பேசல் மெட்டபாலிக் ரேட். ஒவ்வொரு உடம்புக்கும் பேசல் மெட்டபாலிக் ரேட் டிஃபரெண்ட். நம்மள்ட்ட யார்ட்டெல்லாம் மெஷின் இல்லையோ, பிஎம்ஐ ஸ்கேல் இல்லையோ, இல்ல பிஎம்ஆர் ஸ்கேல் இல்லையோ, அவங்க வந்து நம்ம நியூட்ரிஷன் சென்டர்ஸ்ல போயிட்டு தன்னோட பிஎம்ஐ பிஎம்ஆர் ரெகுலரா செக் பண்ணுங்க. உங்க பாராமீட்டர்ஸ் டாக்குமெண்ட் பண்ணுங்க. விசிபிள் ரிசல்ட்ஸ் கம் ஒன்லி when you document your parameters one by one. உங்களோட பாராமீட்டர் டாக்குமெண்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நான் எந்த காட்டுக்கு நான் போனேன், எந்த காட்டுல என்ன வழியில போனேன்னு தெரியாது நமக்கு. சோ நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரென்தனிங் ஆகணும். ரெண்டாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிஎம்ஆர் என்னன்னா பேசல் மெட்டபாலிக் ரேட். ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு உணவு சாப்பிடணும், ஒரு நார்மலா இருக்கணும்னா. அதே மாதிரி நம்ம டெபிசிட்ல வரோம்னா நம்ம பிஎம்ஆர்ல இருந்து எவ்வளவு கம்மியா சாப்பிட்டோம்னா நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்த ஸ்லைட்ல காட்ட போறேன். சோ நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்கீங்களோ உங்க பிஎம்ஆர் அளவுக்கே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சேஞ்சும் வராது, நீங்க சஸ்டெயின் பண்ணுவீங்க. ஆனா இமேஜின் பண்ணுங்க, ஒரு பர்டிகுலர் நாள்ல, ஒரு வாரத்துல நம்ம வந்து மண்டே டு சாட்டர்டே வரலையும் டெய்லி சாப்பிடுறோம். நார்மல் வீட்டு சாப்பாடு, காலம்பர பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், ராத்திரி டின்னர், லிமிடெட் குவான்டிட்டி. ஃப்ரைடே அன்னைக்கு சாயங்காலம் ஒரு ரிசப்ஷன், சாட்டர்டே காலம்பர முகூர்த்தம், சண்டே அன்னைக்கு திருப்பி அங்க இது வந்து இந்த விதாயி இதெல்லாம் இருக்கு, கட்டிச்சாத கூட எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த 3 நாளும் 2 வேளை சாப்பாடு. ஃப்ரைடே அன்னைக்கு, சனிக்கிழமை அன்னைக்கு 3 வேளை பிளஸ் பஜ்ஜி சொஜ்ஜி, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலம்பரம் மத்தியானம் சாப்பாடு. முடிஞ்சது கதை. நீங்க ஒரு வாரம் பத்தியம் பார்த்தது, 2 வாரம் பத்தியம் பார்த்தது, அடுத்த 2 வாரத்துக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். 1 दिन का मजा 7 दिन का सजा. ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் 7 to 10 days.
இது யாருக்கு நடக்கும்னா 1500 பிஎம்ஆருக்கு மேல இருக்கிறவங்க, நல்ல பல்கியா இருக்கிறவங்க, நான் வெங்கட்ராமன் சார் இல்ல யாரெல்லாம் 1500 பிஎம்ஆருக்கு மேல இருக்காங்களோ அவங்களுக்கு ரெக்யூபரேஷன் ஃபேஸ், அதாவது திரும்ப வர ஃபேஸ் வந்து இட் வில் டேக் டைம். கிளியர்? அடுத்தது நீங்க கம்மியா சாப்பிட்டாங்கன்னா நீங்க வெயிட் லாஸ் தான் போவீங்க. உங்க கேலரிஸோட உங்க பிஎம்ஆரோட கம்மியா சாப்பிடும்போது வில் கம் டு வெயிட் லாஸ். ஓகே, சோ இது வரலையும் ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோம். யார் எல்லாம் ஜிம், ஸ்டார்வேஷன், லெசனிங் ஆஃப் ஃபுட் அண்ட் பண்ணிருக்கிறது டக்குன்னு ஷேர் பண்ணலாம். வெங்கட் சார் உங்களோட ஸ்லைடு இருந்ததுன்னா ஒன்று காட்டிடுங்க. தெரியுதா? சூப்பர் சார். எஸ், சூப்பரா. மகேஸ்வர் சார் சொன்ன மாதிரி நான் மகேஸ்வர் சார் எல்லாம் அவர் ஜாயின் பண்ணி வித்தின் 2-3 months சார் அந்த மாதிரி தான் வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 28 kgs வெயிட் லாஸ் பண்ணேன். 113 கிலோல வந்தேன். எல்லாரும் முன்னாடி நியூ கமர்ஸ்க்கு வந்தவங்க, நியூ கெஸ்ட்டுக்காக நானுமே வந்திருக்காங்க. அவங்களுக்கு தெரியும். நானுமே இங்க எல்லாரும் மாதிரியும் செஷனுக்கு வந்து ஒரு ஹெல்த் சேலஞ்சஸ்க்காக தான் வந்தேன். ஸோ எனக்குமே பிபி, சுகர், சோரியாசிஸ், அசிடிட்டி, வீசிங், அதுவும் நாங்கெல்லாம் வந்து கோவிட் டைம்ல வந்தவங்க. அந்த டைம்ல வந்து சும்மா பிபியில புல்லட்ல கீழே வந்தது தான், அந்த ஒரு பயம் வந்து தான் ஓடி வந்தோம். வந்து அப்படியே இப்போ ஐக்கியமாயிட்டோம். ஸோ நம்ம மட்டும் மாறல, என்னோட சேர்ந்த என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சொசைட்டி எல்லாரையும் மாத்திட்டு இருக்கோம். தேங்க்ஸ் டு மை வண்டர்ஃபுல் கோச்சஸ் கேகேஆர் சார் அண்ட் சிவி மேடம் அண்ட் திஸ் லவ்லி கம்யூனிட்டி. எப்பவுமே நான் அந்த கம்யூனிட்டிக்கு ரொம்ப கிராட்டிடியூட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த எப்பவுமே சொல்றதுதான், அலையோட போயிட்டீங்கன்னா சூப்பரா அலையில அழகா சிற்பமா மாறிடலாம். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து ஈஸியா செதுக்கிறது ஈஸி. ஸோ ஒருத்தரோட எக்ஸாம்பிள்ஸ், ஒருத்தர் இப்போ மகேஸ்வர் சார் சொன்னார் இல்லையா, அவரோட எக்ஸாம்பிள் இன்ஸ்பயர் ஆகுது, அவர் என்னோட ரிசல்ட்டை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுது. அந்த மாதிரி எல்லா ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷனா இருப்போம். இதுதான் அந்த கம்யூனிட்டியோட அட்வான்டேஜ். ஸோ தேங்க்யூ ஆல், சூப்பர். ஃபேண்டாஸ்டிக் சார், தேங்க்யூ வெரி மச் சார். சார் இப்போ நீங்க என்னெல்லாம் ட்ரையல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணீங்க சார்? சார் நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரொம்ப க்ளோஸா தெரிஞ்சவங்க தெரியும், வாக்கிங், ஜாகிங் ஃபர்ஸ்ட், அப்புறமா டைட்டிங்னா என்ன, ஒரு பொழுது ஓகே, டேக்கு ஒரே சாப்பாடு, அவ்வளவுதான். ஒரு டேக்கு ஒரு சாப்பாடு. அப்புறம் பெல்ட், அதுல நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க, அந்த பெல்ட்டோட சேர்த்து வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெல் வரும். அந்த ஜெல் எல்லாம், அந்த ஜெல்லை வாங்கி வயிற்றுல தடவிக்கணும். தெரியாது. வயிற்றுல நைட்டு ஃபுல்லா தடவிட்டு படுத்தீங்கன்னா நாளைக்கு காத்தால இருந்து பாத்தீங்கன்னா 4 கிலோ குறைஞ்சிடணும். ஸோ டாக்டரே இதெல்லாம் ட்ரை பண்ணிருக்கணும் பாத்துங்க. அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன சொல்றேன், ஞான கண்ணு திறந்தது ஹெர்பல் லைஃப்ல வந்து தான். ஸோ டாக்டர்ஸுமே இப்படிதான் இருக்கும்னு வச்சுங்க. ஸோ எங்கேயாவது ஏதாவது பித்தம் தெரியாதா அப்படின்னு எங்களுக்குலாம் தெரிஞ்ச அப்புறம் உங்களெல்லாம் வெயிட் குறைச்சிட மாட்டோமா? ஸோ நிறைய பேர் டாக்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி அழகா பப்ளியா நிறைய என்னெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் பிரபு மாதிரி இருந்தீங்க சார், ஏன் சார் இப்படி ஆயிட்டீங்க? ஐயோ எங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி என்னது அவஸ்தை, வீசிங், பிபி, சுகரு வெளியே சொல்ல முடியாது. இப்பதான் நான் ஃபுல்லா ஹாஃப் ஹேண்ட் போட ஆரம்பிச்சிருக்கேன். என்ன ரொம்ப பழசு தெரிஞ்சவங்க எல்லாம் தெரியும்னா ஃபுல் ஹேண்ட் தான் போடுவேன். கையெல்லாம் ஃபுல்லா, கையெல்லாம் பாருங்க எப்படிமா, உங்களுக்கு இதே மாதிரி தானே இருக்கு கருப்பா? நல்லா சூப்பர் ஆயிடுச்சு, இப்ப எல்லாம் ஷைனிங் ஆயிடுச்சு. பாருங்க கையை பாருங்க, எங்க உள்ள இருக்கிற ஸ்கின் வெளியில இருக்கிற ஸ்கின் ஒரே ஸ்கின் பாருங்க. ஆமா, அதே மாதிரி நான் வந்து எங்க மேடம் சொல்லுவாங்க, நான் வந்து பவுடர் போடாம வெளியே வந்ததே கிடையாது. அதுலயும் என்னோட ரொம்ப ஃபேவரட் பவுடர் வந்து கோகுல் சாண்டல். எங்க வீட்டுல வந்து ஒரு மாசத்துக்கு 3 டப்பா காலி ஆகும். புல்லட்ல போறவங்க, ஆமா, டபுள் ட்ரிபிள் லேயர். பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும், சூப்பரா ஜம்முன்னு. பவுடரே கிடையாது. நானும் புல்லட் வச்சிருக்கேன், நானும் அப்படிதான் போவேன் சார். ஃபேண்டாஸ்டிக் சார், தேங்க்யூ வெரி மச் சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே, ஒரு ரிசல்ட் கூட எடுத்துப்போம். மேடம் நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்ணீங்க? கீதா மேம், பிரதீப், are you there? Can you unmute yourself, Pradeep sir? Yes, happy evening sir. என் பேரு கீதா, வயசு 48 ஆகுது. நான் என்னெல்லாம் டயட் ஃபாலோ பண்ணேன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த ஜூஸா குடிக்க சொல்லுவாங்களா, சுரக்காய் ஜூஸ், அது என்ன மஞ்சள் பூசணிக்காய் ஜூஸ், வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஜிம்மும் போயிருக்கேன். சார் சொன்ன மாதிரி ஜிம்மு போன 1 மாசத்துல எனக்கு கூட ஒரு பெரிய டப்பா ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று கொடுத்தாங்க. பட் ஆனால் நான் வாங்கிக்கல, ஏன்னா அதெல்லாம் குடிக்க நல்லா இருக்காதுன்னு. பிளஸ் அதே போல எனக்கு வந்து என்னுடைய ஜிம்ல இருக்கிற மாஸ்டர் சொல்லிட்டாரு, ஏதோ மெஷின் வாங்கி அளந்து தான் சாப்பிடணும் டெய்லி ஃபுட்டே எனக்கு அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கன்சிஸ்டன்டா நம்மளால ஃபாலோ பண்ண முடியாம எனக்கு அங்க ரிசல்ட்ஸ் கிடைக்கல. கலர்ஸ் போயிருக்கேன், விஎல்சிசி போயிருக்கேன், இப்படி எல்லா இடத்துக்கும் போயிட்டு எங்கேயுமே வந்து கன்சிஸ்டன்டா ரிசல்ட் எடுக்க முடியல என்னால.
ஃபாலோ அப் வந்து அங்க கிடைக்கல கரெக்டா எனக்கு. நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து 7 மாசத்துல 34 கிலோ வெயிட் லாஸ் பண்ணி ஐடியல் வெயிட் ரீச் பண்ணேன். நிறைய ஹெல்த் சேலஞ்சஸ் எனக்கும் இருந்தது. ஸ்கின் அலர்ஜிஸ் இருந்தது, ப்ரீ டயபெட்டிக் இருந்தது. 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே தைராய்டுக்கு நான் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். சோ இதெல்லா மெடிகேஷன்ஸ்ல இருந்து இப்ப வெளியில வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருக்கேன். சார் நான் மொபைல்ல கனெக்ட் ஆயிருக்கேன். என்னுடைய போட்டோ ஷேர் பண்ண முடியல. வெங்கட்ரமணன் சார் உங்ககிட்ட இருந்தா ஷேர் பண்ணிடுங்க என்னோட பிஃபோர். இருந்தாலும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா ரேம்ப் வாக் பண்ணிட்டாங்க, அதை விட்டாங்க பாருங்க. இப்ப பியூட்டி குயின் மாதிரி ரேம்ப் வாக் எல்லாம் வேற பண்ணிருக்காங்க. ஆசம் மேம், ஆசம், சூப்பர் மேம், சூப்பர். நல்ல ஒரு ரிசல்ட் ஷேர் பண்ணாங்க கீதா மேம். கீதா மேம் என்னெல்லாம் ட்ரை பண்ணாங்க எல்லாம் சொன்னாங்க. அதே மாதிரி பிரதீப் சார் வாங்க, இவரோட அதிரடி ரிசல்ட் வேற லெவல். Hi all, happy evening. என் பேர் பிரதீப், 48 வயசு ஆகுது. நான் இந்த கம்யூனிட்டிக்கு ஜாயின் பண்ணது போன ஜூன் மாசம். ஒரு 7 மாசம் ஆகுது ஜாயின் பண்ணி. நான் ஜாயின் பண்ணப்போ உடம்புல இல்லாத பிரச்சனைன்னு கிடையாது, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஒபிசிட்டி சார், பிபிடி இருக்கா சார்? அதான் ஷேர் பண்ணுங்க. ஒபிசிட்டி எஸ் சார். ஸோ 138 kgs இருந்தேன் நான் இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணப்போ. கூடவே வந்து பிபி, சுகர், ஆஸ்துமா, அப்புறம் பாடி பெயின், ஜாயிண்ட் பெயின் எல்லாமே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கோச் மகேஸ்வர் சார் சொன்னது வந்து வெயிட் லாஸ், அதில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னாரு. வெயிட் லாஸ் பண்ணேன் நான் 7 monthsல வந்து ஐ லாஸ் 44 kgs, 44 கிலோ கம்மி பண்ணேன். இன்னும் ஐடியல் வெயிட் வரதுக்கு இன்னொரு 13 kgs இருக்கு எனக்கு. வெயிட் லாஸ் அவர் வந்து அப்படியே தன்னோட ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே சும்மா லைட்டிங் பாஸ்ட்ல வந்தே பாரத்தோட பெரிய பாரத் புல்லட் மாதிரி போயிருக்காரு அவரு. பாருங்க 170 நாள்ல 44 கிலோ. எஸ். அண்ட் தென் வெயிட் லாஸ் பண்ணதுனால எனக்கு வந்து சுகர்ல இருந்து வெளியில வந்தேன். 7.5 இருந்த HbA1c எனக்கு 4.8 ஆச்சு 4 monthsல. அடிஷனலா பிபில இருந்து வெளியில வந்திருக்கேன். ஆஸ்துமால இருந்து 10 daysல வெளில வந்தேன். 4 inhaler யூஸ் பண்ணுவோம் ஒரு மந்த்துக்கு. டாக்டர் வெங்கட்ராமன் மகேஸ்வர் சார் கொடுத்த கைடன்ஸ்னால ஆஸ்துமால இருந்து வெளியில வந்தேன். நான் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வெங்கட்ராமன் சார் சொன்னது என்னதுன்னா, இந்த ஃபுட் எடுங்க, கண்டிப்பா நீங்க ஆஸ்துமால இருந்து வெளியில வந்துருவீங்க, இன்னேலர் யூஸ் பண்றது ஸ்டாப் பண்ணிடுவீங்க. 10 வாட்டி கேட்டாரு சார், சொல்லாதீங்க சார். நிஜமாவே இன்னேலர்ல இருந்து வெளிய வந்துடலாமா சார்? நிஜமாவே வந்துடலாமா சார்? கண்டிப்பா வாங்க சார், ஃபர்ஸ்ட் பழகலாம் அப்படின்னு கூப்பிட்டதுதான். பாருங்க இங்க பாருங்க, எல்லாமே ப்ரூஃப் தான். என்ன பியூட்டிஃபுல்லா பாருங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டயபெட்டிஸ் லெவல்ஸ் 7.5ல இருந்து எக்ஸாக்டா மாறி 4.0க்கு வந்துருச்சு. அண்ட் மாத்திரை எடுத்திருந்தாரு, அது இன்னும் கம்மி ஆயிடுச்சு. மாத்திரை உடனே நிறுத்திட்டு மெயினா இவருக்கு வந்து பிபி வந்து குறையாம இருந்தது. அந்த பிபியோட தான் ரிசல்ட், டிராஸ்டிக் ரிசல்ட். சார் அதை ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஹிஸ்டரி ஷேர் பண்ணுங்க கொஞ்சம். பழைய உங்களோட ஓல்ட் ஹிஸ்டரி ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? வாட் இஸ் இட் சார்? அதுக்குள்ள அந்த ரேம்ப் வாக் குயினை மட்டும் காட்டிடுறேன் சார். கோச்சிங் போறாங்க. காட்டுங்க சார், காட்டுங்க. இத பாருங்க. 33 kgs. சூப்பர் மேம். தேங்க் யூ சார். இனி வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு புது அதிர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரேம்ப் வாக் குயின். அதுல கான்ஸ்டிபேஷன் வேற இருந்தது, அதை விட்டாங்க. ஓ ஆமா, லைனா தலையில இருந்து கால் வரைக்கும் எல்லாம் வச்சிருந்தாங்க. என்னத்த ஞாபகம் வச்சுக்கிறது? எல்லாமே எனக்கு ப்ராப்ளம் தான், மேல இருந்து கீழ வரைக்கும். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், வாழ்த்துக்கள். பிரதீப் சார் உங்களோட டக்குனு ஷேர் பண்ணுங்க. and then we'll close it. சார் இப்போ எடுக்க முடியல சார் ரிப்போர்ட். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். உங்களோட பேக்ரவுண்ட் என்னது? அந்த ஆர்ட்டோட சேலஞ்ச் தான் இருந்தது. ஓகே, எனக்கு 3 ஸ்டென்ட் வச்சிருந்தது 2019ல. அண்ட் தென் 2020ல ஸ்ட்ரோக் வந்திருந்தது. ஸோ இந்த வெயிட் லாஸ் பண்ணதுனால நான் இப்போ இதுல இருந்துலாம் வெளியில வந்துட்டு இருக்கேன் நான் கொஞ்சமா. ஸோ இது எல்லாமே வந்து இட் வாஸ் பாசிபிள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஹெல்த்தி நியூட்ரிஷன். அண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை கோச் மகேஸ்வர் சார் அண்ட் மை மென்டர்ஸ் KKR சார் அண்ட் சிவி மேம் அண்ட் டு மை ஃப்ரெண்ட் ஜானகி who introduced me to this community. சூப்பர், நல்ல ஒரு பிரதீப் சாருக்கு. பாருங்க, பிரதீப் சார் என்னெல்லாமோ ட்ரை பண்ணிருக்காரு, ஆனா ரிசல்ட் எங்கேயுமே கிடைக்கல. இங்க வந்து சூப்பரான அதாவது கரகாட்டம் சொல்லுவாங்கல்ல, அங்க சுத்தினேன் இங்க சுத்தினேன் எங்க சுத்தாத கரகம் அந்த மாதிரி இங்க வந்த பிறகு லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ லெட் அஸ் கோ டு தி ஸ்லைட் அகைன். லாஸ்ட் ஸ்லைடு போவோம், முடிய போறது. ஸோ பெஸ்ட் வந்து கேலரி டெபிசிட் சொன்னோம். கேலரி டெபிசிட்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்? இப்போ வந்து மேட்டர் என்னன்னா, எல்லாம் சொல்லிட்டீங்க கேலரி டெபிசிட் பண்ணலாம், எனக்கு தான் பசிக்குமே. இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். யாரெல்லாம் இது வரலையும் கவனிக்காம இருந்தீங்களோ, அதாவது நீங்க வந்து குறிப்பா 1300க்கு கீழே இருக்கிறவங்க, பிஎம்ஆர்ல இருக்கிறவங்க, 1600க்கு மேல இருக்கிறவங்க, 1400 1500க்கு மேல இருக்கிறவங்க, 1400க்கு கீழே இருக்கிறவங்க, இவங்களுக்கு பசி அடங்கும். கரெக்டான கேலரி டெபிசிட் டயட்ல கரெக்டான அளவுக்கு நமக்கு தேவையான ஃபுட் எடுத்துட்டீங்கன்னா பசி அடங்கும். ஆனா 1500 இப்ப பிரதீப் சார்லாம் 2350 பிஎம்ஆர்ல வந்தார். நான் 2400 பிஎம்ஆர்ல வந்தேன். எங்களுக்கு எல்லாம் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஏதாவது குறிக்கணும். ஏதாவது 2100 வெங்கட்ராமன் சார், நமக்கெல்லாம் ஏதாவது வாயில போயிட்டே இருக்கணும். சும்மா இருக்க முடியாது. நமக்கு தண்ணி குடிக்க, தண்ணி எல்லாம் மதிப்பே கிடையாது. தண்ணிக்கெல்லாம் இங்க வந்தா மரியாதையை கொடுத்த முதல் மரியாதை. இதுக்கு முன்னாடியே தண்ணி எல்லாம் நாங்க யாரும் தண்ணி குடிக்காது. 4 காபி குடிச்சாலும் குடிப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டோம். அந்த மாதிரி இருந்தது எங்க கண்டிஷன். இந்த மாதிரி இருந்தது. இங்க வந்த பிறகு தண்ணிக்கு மரியாதை கொடுத்து. ஸோ ஹை பிஎம்ஆர்ல இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா அவங்க அந்த நேரத்துக்கு தான் சாப்பிடணும். நேரத்தை தவிர்த்து இன்டரிம் ஃபாஸ்டிங் நடுவுல வந்து பிரேக் பண்ணி அடிக்கிறவங்களுக்கு எவ்ரி டைம் நம்ம சாப்பிடும்போது நம்ம இன்சுலின் ரிலீஸ் ஆகிறது. இன்சுலின் இஸ் அ ஃபேட் லவிங் ஹார்மோன். ஃபேட் லவிங் ஹார்மோனா இருக்கும்போது என்ன ஆகுறது? எப்பப்ப நம்ம சாப்பிடுறோமோ அப்பப்போ இன்சுலின் ரிலீஸ் ஆகுறது. அது வந்து கொழுப்பை வந்து கூட்டி விடும், குறைக்காது.
அதனால இந்த 4 மணி நேரத்துக்கு நடுவுல நீங்க வந்து தண்ணியோ லிக்விடாவோ லோ கேலரியா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃப்ரெஷ் ஆச்சு, நம்ம தண்ணி ஆச்சு, இதெல்லாம் மாதிரி எடுத்துனா ஹைட்ரேட் மாதிரி எடுத்துனா யூ வில் மெயின்டைன் யுவர் பிஎம்ஆர் அண்ட் இட் வில் பி ஆன் அ டெபிசிட். ரெண்டாவது பிசியாலஜிக்கல் வேணும், இதுல வந்து உங்க உடம்பு ஃபேட் ஆட்டோமேட்டிக்கலி எடுக்க தொடங்கும். ஏன்னா பசி எடுக்கிறது, செரிமானம் ஃபாஸ்டா இருக்கு, சாப்பிட்டது உணவு ஜீரணிச்சாச்சு, அப்போ டக்குன்னு என்ன பண்ணோம், இன்னும் கொஞ்சம் உணவு ஃபேட் எடுத்துப்போம். ஃபேட் இஸ் த ஸ்டோரேஜ் ஹவுஸ். இந்த ஸ்டோரேஜ்ல இருந்து கொஞ்சம் ஃபேட்டை வந்து கட்டி எடுத்துப்போம். அப்புறம் வந்து நம்ம ஒரு 300ல இருந்து 500 கேலரியோட டெபிசிட் ஒரு நாளைக்கு கொண்டு அற்புதமான வெயிட் லாஸ் நம்ம உடம்புல பார்க்கலாம் நமக்கு. ஓகே, இது வந்து சுருக்கமா சொல்ல போனா ஒரு வாரத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு இந்த மாதிரி டெபிசிட் நம்ம கொண்டு வந்தோம்னா ஒரு வாரத்துல நீங்க குறைஞ்சபட்சம் 1 to 2 கிலோஸ் நீங்க வந்து வெயிட் லாஸ் பார்க்கலாம். ஓகே, இது வெயிட் மேனேஜ்மெண்ட். அதே கெயின் காரங்களுக்கு உல்டா, they have to eat more but the right thing, not the ஏனோ தானோ சாப்பிடக்கூடாது, பூரி சாப்பிட்டாச்சு, சோலை பட்டரை சாப்பிட்டாச்சு, அப்படி கிடையாது. சாப்பாடோட ரைட் திங் நீங்க எடுத்துனா ரிசல்ட். அதே மாதிரி கட்டிங் கேலரி ஈஸி, ஆனா கட்டிங் கேலரியில நியூட்ரிஷனை ஹையா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம், கரெக்டான அளவுக்கு புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் கால்சியம்ஸ் அண்ட் மினரல்ஸ், தாதுச்சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து, இதெல்லாம் கரெக்டா வச்சுட்டு நீங்க டெபிசிட் பண்ணாதான் உங்க உடம்பு வெயிட் லாஸ் பண்ணும்போது பண்ண மாட்டீங்க, ஸ்கின் பெட்டரா இருக்கும், இல்லாட்டி எல்லாமே டல் ஆயிடும், ஹேர்ஃபால் கூடும். சடனா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு முடி கொட்டும் பல பேருக்கு கொட்டிருக்கும். அதுதான் காரணம், நான் வந்து கம்மியா சாப்பிடுறேன்னு சொல்லி. சோ லோ கேலரி எடுக்கலாம், பட் நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாக்க கூடாது, இட் ஷுட் பி ஹை. சோ என்னெல்லாம் பண்ணலாம், கரெக்டான அளவுக்கு 30 40 30, இதுதான் நம்ம பிளேட். டக்குனு சொல்லுங்க பாப்போம், என்ன ஆகும் 30, என்ன இருக்கணும் 40, என்ன 30? ஹலோ attending people. 30 protein, 30 fat, the 40 carbohydrate. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், நல்ல ஒரு சூப்பர். சோ ஹெல்தி ஃபேட்ஸ் எடுத்துக்கலாம், ஒமேகா 3, நம்ம கீ எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஃபேட் பில்டப்க்கு, எல்டிஎல் லெவல பேலன்ஸ் வச்சுக்கிறதுக்கு, HDL லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு கூட்டிட்டு நமக்கு ஃபேட் பர்னிங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஜட்டாக்னி, நம்ம வயருக்குள்ள இருக்கிற நம்ம அக்னியை வந்து மூட்டி விடும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம முடிக்கு, கால் நகத்துக்கு, உடம்புக்கு, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு அன்றாட தேவை. சரியா? அதே மாதிரி மினிமல் ஆக்டிவ் வாக்கிங், சின்ன சின்ன வேலைகளை வந்து நடந்து போய் பண்றது. இப்போ தம்பி வந்தார், எனக்கு இங்கே எங்க வீட்டுக்கு வந்தார், அவர் மேல வரல, கீழே தான் இருந்தார், என்னோட இருக்குது. ஆனா நான் 2-3 வாட்டி அவனை போய் கீழே போய் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவன் கிளம்பியாச்சு. அப்ப என்னோட சிஸ்டர் வீடு செகண்ட் ஃப்ளோர், நான் அங்க போயிட்டு வருவேன். முன்னாடி எல்லாம் இதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. எங்க வீட்டுல நான் 6 இன்ச்சு பண்ணிருக்கேன், 6 இன்ச்ல ஈஸியா ஏறலாம் சொல்லி தான் பண்ணேன். ஆனா ஒரு தடவை கூட ஏற மாட்டேன். அப்போ நபியா நீ இதை எடுத்துட்டு வா, குழந்தை நீ இதை எடுத்துட்டு வா, நீ ரிப்போர்ட் எடுத்துட்டு வா. ஆனா அந்த மாதிரி வாக்கிங்கும் உங்க வாக்கிங்ல கவுண்ட் ஆகுறது. ஆபீஸ்ல இருக்கிறவங்க போன்ல பேசும்போது நின்னுட்டு பேசுறது, யாரா கூப்பிட்டா இன்டர்காம்னா அவர்கிட்ட போய் நின்று பேசுறது, நின்னுட்டு செஷன் அட்டென்ட் பண்றது, ஸ்டாண்டிங் டேபிள்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ, அந்த மாதிரி பண்ணலாம். சோ திஸ் வில் இன்க்ரீஸ் யுவர் வாக்கிங் கண்டென்ட் அண்ட் யுவர் டெய்லி ஆக்டிவிட்டி கண்டென்ட். புரிஞ்சுதா? உங்களோட ஸ்டெப் கவுண்டர்ல உங்களுக்கு ஸ்டெப் கொடு. இந்த மாதிரி வாட்ச் சர்வசாதாரணமா நீங்க ரொம்ப சீப்பா கிடைக்கிறது, வாங்கி போட்டு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நடக்கிறீங்க அதுல ஒரு 10% கூட்டுங்க. ஓகே, அதே மாதிரி ஹோம் ஒர்க் அவுட்ஸ், காலம்பரத்தை ஃபிட் அவர் வேற லெவல். 6 நாள் 6 ட்ரெயினர், 5 நாள் 5 ட்ரெயினர், 5 ட்ரெயினர் டிஃபரெண்ட் செட் ஆஃப் எக்ஸசைஸ். ஒரு நாளைக்கு டவல் என்ன, ஒரு நாளைக்கு முதுகு என்ன, ஒரு நாளைக்கு கைத்து என்ன, ஒரு நாளைக்கு டான்ஸ் என்ன, ஒரு நாளைக்கு முட்டி என்ன, ஒரு நாளைக்கு தொடை என்ன, ஒரு நாளைக்கு கால் என்ன, வயர் என்ன, ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஒர்க் அவுட். நல்ல ஒரு தூக்கம், குறைஞ்சபட்சம் 7ல இருந்து 8 மணி நேரம் தூக்கம். வயசாக தூக்கம் என்ன வரணும். இப்போ மீனாட்சி மேடம் இருக்காங்க, நான் இருக்கேன், 50 வயசுக்கு மேல இருக்கிறாங்க எல்லாரும் 7ல இருந்து 8 மணி நேரம் தூங்கி பிஎம்ஆர்ல இருக்காங்கன்னா, தூங்கினா உங்க உடம்புக்கு ஒரு மிக 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 நல்லது. அடுத்தது ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். நீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாததை நடந்தே தீரும். அதை நீங்க எந்த காரணத்தை கொண்டு கண்ட்ரோல் பண்ண முடியாது. நடந்ததுக்கு நாம இப்ப ஸ்ட்ரெஸ் எடுத்தோம்னா திருப்பி வெயிட் கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் இஸ் த பிக்கெஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு அவர் வெயிட் கெயின். ஓகே, அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல டிடரன்ஷன் ஸ்ட்ரெஸ் தான். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கன்சிஸ்டன்சி. பர்ஃபார்மன்ஸை வந்து டெய்லியா கொஞ்சம் கொஞ்சமா பண்றது. இப்ப நான் ஜிம்முக்கு போனேன்னா டெய்லி போக முடியல எனக்கு, ஆனா வாரத்துல 3ல இருந்து 4 நாள் போறேன், கன்சிஸ்டன்டா போறேன், வருஷத்துக்கு என்ரோல் பண்ணிருக்கேன், பணம் அங்க போயாச்சு. இப்ப நான் போகாம இருந்தேன்னா நான் தான் அடையேன். அதே மாதிரி என்னைக்கு பண்ண முடியல, இன்னைக்கு வீட்டுல ஒரு 25 minutes to 30 minutes நம்ம ஹர்பல் லைஃப்ல ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்திருக்கு, அது பேர் வந்து ஃபிளெக்ஸ் 45. அதுல சொன்னா என்னது, 20 minutes ஆஃப் ஆக்டிவிட்டி இன் a day will keep you fully energetic and active. அந்த 20 நிமிஷம் ஆக்டிவிட்டியை டைம் போட்டு பண்ணுங்க. ஸ்ட்ரெச் பண்ணுங்க, மைல்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் கார்டியோ பண்ணுங்க, இல்லாட்டி ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி சூரிய நமஸ்கார், ஃபுல் பாடி எக்ஸசைஸ் தாராளமா பண்ணலாம். நான் நிறைய பண்ணுவேன், 10 வருஷத்துலயும் பண்ணுவேன். அதை பண்ணலாம். பண்ணி அதை கன்சிஸ்டன்டா உங்களோட ஹேபிட்ல கொண்டு வாங்க. சோ இங்க என்ன, ஸ்மார்ட் கேலரி மேனேஜ்மெண்ட்ல ஃபில்லிங் ஆஃப் த ஸ்டமக், பசி அடங்குறது, அதாவது 75% வரலையும் வயிறு அடந்து சாப்பிட்டீங்கன்னா 100% விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் உங்க டயட்ல இருக்கணும். லோ கேலரிஸ், அதாவது கம்மி கேலரி இருக்கிற ஐட்டம்ஸ் என்னது, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது. சோ நம்ம மீல், நம்ம ரீப்ளேஸ்மெண்ட், நம்ம நியூட்ரிஷன் ஒரு வேளைக்கு மாத்தினாலே 800 கேலரிய 300 கேலரியா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். 250 to 300 கேலரியா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஜிம் மட்டும் தனியா ஒர்க் அவுட் ஆகாது. ஃபேட் டயட்ஸ், பசி பட்னி இல்லை விரதங்கள் இல்லை உபவாசங்கள், அது அவ்வளவா ஹெல்ப் பண்ணாது. கேலரி டெபிசிட்டை கத்துக்கங்க, கோச்சோட கைடன்ஸ் எடுத்துக்கங்க, கட்டாயமா வேற லெவல்ல வெயிட் லாஸ் பண்ணலாம்.
ஹை பிஎம்ஆர்ல இருக்கிறவங்க 1500க்கு மேல இருக்கிறவங்க கோச்சஸ் கேட்டு உங்களுக்கான பர்சனலைசேஷனை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உங்களோட கோச் கூட வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு, உங்களுக்கும் கொஞ்சம் மரியாதை கொடுத்து அவங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா அற்புதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், யாரெல்லாம் இன்னைக்கு டேட்ல கலர் டிவி செட் வச்சிருக்கீங்க, பெரிய பெரிய ஹோம் தியேட்டர் வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா சிம்பிளா ஒரு 1000ல இருந்து 1500 ரூபாய்க்கு ஒரு பிஎம்ஐ ஸ்கேல் கிடைக்கிறது. உங்க ஃபேமிலிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதை வாங்கி வச்சுக்கோங்க. கிடைக்கலையா உங்க கோச்சஸ் கிளங்க, உங்க கிளப்போட கிளங்க, அவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. யூ கேன் யூஸ் இட். அண்ட் இதோட என்னோட டாபிக் முடியறது. பாசிட்டிவ் திங்கிங் கொண்டு வாங்க, ஸ்மால் ஹேபிட்ஸ் கரெக்ஷன் பண்ணுங்க, சின்ன சின்ன கரெக்ஷன் டெய்லி, பொறுமையா நிதானமா. சில பேருக்கு ஸ்டக்கப் ஐயோ ஆகுறது, ஐயோ எனக்கு வெயிட் லாஸ் ஆகலே கிடையாதுங்க. பொறுமை நிதானம் அவசியம். அண்ட் உங்க கோச் உங்களோட நம்பிக்கை தூண், அவரை பக்காவா ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கட்டாயம் ஒரு ரிசல்ட் எடுக்கிறது அவருக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். இத்துடன் இந்த செஷன் முடியறது. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்குன்னா எங்கிட்ட 1 நிமிஷம் இருக்கு, டக்குன்னு ரைஸ் பண்ணுங்க உங்க கேள்விகளை.